اللهم يسر اللهم يسر اللهم يسر اللهم يسر رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய மன்னிப்பை தந்தருள்வானாக. கொள்கையில், செயல்களில், குணங்களில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரங்களில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழியில் உறுதிப்படுத்துவானாக. யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ, எந்த வேதத்தை கொடுத்து அனுப்பினானோ, அந்த மார்க்கத்தில், அந்த வேதத்தில் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எந்த ஒரு வழிமுறையில் சென்றார்களோ அந்த வழிமுறையில் நம்மை நிலைநிறுத்தி அதிலே நம்மை செயல்பட வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்வானாக. நம்முடைய கொள்கையில், சிந்தனைகளில், நம்முடைய செயல்களில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களில் அல்லாஹுடைய கோபத்திற்குரிய ஒரு காரியம் நிகழ்வதை விட்டும், வழிகேடுகளை விட்டும், கெட்ட அனைத்து விதமான செயல்களை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையின் மகத்தான சொர்க்க வெற்றியை நமக்கு தந்தருள்வானாக. நபிமார்களோடு, ஷஹீதுகளோடு, சித்தீக்குகளோடு, சாலிஹீன்களோடு இடம்பெறக்கூடிய நல்லோரில் என்னையும் உங்களையும், நமது பெற்றோரையும், குடும்பத்தாரையும், மனைவி மக்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய அன்பையும், அல்லாஹுடைய அச்சத்தையும், மார்க்க பற்றையும் நிரப்புவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து நாம் படித்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானை முன்னிட்டு நீண்ட ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. படித்த பாடங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நினைவில் வைத்திருப்பீர்கள். உங்களுக்காக அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு பதிவேற்றமும் செய்யப்படுகிறது யூடியூபில், அதுபோன்று muftiumar.com என்ற வெப்சைட்டிலே. தொடர்ந்து அவற்றை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற அமர்வு வரை கவனியுங்கள். சென்ற அமர்வு வரை நம்முடைய இந்த இறுதி தூதரின் தூய வாழ்க்கை வரலாறு என்ற இந்த புத்தகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் 157வது பக்கம் வரை, அதாவது தபூக் போர் வரை நாம் பார்த்து முடித்தோம். கவனிங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில பகுதிகள் தான் இந்த சிறிய நூலிலே நமக்கு மீதம் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு வகுப்புகள் இடைவெளி ஏற்படாமல் அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு 25வது பாடம், 158வது பக்கம், போர்கள் ஒரு கண்ணோட்டம். கவனிங்க, நம்ம ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சீரா நூல்களிலே பேசும்போது பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை பற்றி பேசப்படும், விரிவாக அவர்களுடைய பயணங்களை பற்றி பேசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துகள், முஆமலாத்துகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபிக்ஹுடைய பாடங்களிலும் ஹதீஸுடைய பாடங்களிலும் விரிவாக கிடைத்து விடுகின்ற காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணங்கள், போர்கள், சமாதானங்கள் பற்றி இந்த சீராவிலே அதிகமாக பேசப்படும். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸுகள் ஒன்று, மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸுகள். ஆகவே சீரா வாழ்க்கை வரலாறு என்று சொல்லும்போது செயல்களோடு அதிகமாக சம்பந்தப்படக்கூடிய பயணங்கள், போர்கள், சமாதானங்கள் பற்றி சீராவுடைய நூல்களிலே அதிகமாக பேசப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களில் அவர்களுடைய போர்களை பற்றி அதிகம் இடம்பெறுவது. ஆக அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த சிறிய நூலிலும் பத்ர் போரை பற்றி பார்த்தோம், உஹது போரை பற்றி பார்த்தோம், அதுபோன்று அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றி பார்த்தோம், அதுபோன்று ஹுனைன் யுத்தத்தை பற்றி பார்த்தோம், மக்கா வெற்றியை பற்றி நாம் பார்த்தோம், இறுதியாக தபூக் போரை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிகமான காலங்கள் செலவான போர்கள், அதிகமான படிப்பினைகளும், அதாவது பல பிரச்சனைகளை
சால்வ், அதாவது அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு நல்ல முறையிலே முடித்து வைத்த போர்களாக இந்த போர்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த சிறிய நூல்களிலே அவற்றை பற்றி நாம் குறிப்பாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டது. இப்ப இந்த 25வது பாடத்தில் நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் ஏன் நிகழ்ந்தன, போர்கள் ஏன் நிகழ்ந்தன, அந்த போர்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் ஓரளவு சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கவனிங்க, நான் ஏற்கனவே இந்த பாடத்தை நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கோம், அதாவது இஸ்லாம் போர் செய்வதற்காக வந்த மார்க்கம் அல்ல. பல முறை நாம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இஸ்லாம் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வந்த மார்க்கம். எல்லா நபிமார்களும் யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு, என் மக்களே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், அல்லாஹு தஆலா ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதூன், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற இந்த தூய கொள்கையின் பக்கம் அழைப்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கினான். இந்த இபாதத்து நிறைவேறுவதற்காக, இந்த இபாதத்திலே மக்கள் சரியாக இருப்பதற்காக, இதை ஒட்டி அவர்களுக்கு வாழ்வியல் ஒழுக்கங்கள், குடும்ப ஒழுக்கங்கள், சமூக ஒழுக்கங்கள், அரசாங்க சட்டதிட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டன. எப்போது இந்த அழைப்பு மறுக்கப்படுமோ, நல்லா கவனிங்க, எப்போது இந்த அழைப்பு மறுக்கப்படுமோ, இந்த அழைப்பு எதிர்க்கப்படுமோ, நம்பர் 1. நம்பர் 2, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுமோ, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திலும் அவர்களுடைய ஊரிலும் அவர்களுக்கு தொந்தரவுகளும், அவர்கள் மூமின்கள் என்பதற்காக அவர்களுக்கு நெருக்கடிகளும் அவர்களுக்கு சோதனைகளும் கொடுக்கப்படுமோ, அந்த நேரத்தில் மூமின்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இஸ்லாம் பரவுவது அதனுடைய வாசல்கள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுடைய அந்த அட்டூழியங்களும் அராஜகமும் ஒடுங்க வேண்டும், ஒழிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா எந்தெந்த நபிமார்களின் மீது போரை கடமையாக்க வேண்டும் என்று விரும்பினானோ அந்த நபிமார்கள் மீது அல்லாஹு தஆலா போரை கடமையாக்கினான். எல்லா நபிமார்கள் மீதும் போர் கடமையாக்கப்படலை, அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்தெந்த நபிமார்களின் மீது அல்லாஹ் கடமையாக்க விரும்பினானோ அந்த நபிமார்களின் மீது போர்கள் கடமையாக்கப்பட்டன. அதை பற்றிய வரலாறு அல் குர்ஆனிலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களிலே குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களிலே ஒருவர், இப்படியாக சில நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா போரை கட்டாயமாக்கி விட்டான். அதனுடைய காரணம் என்ன என்பதையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இனி வரமாட்டார்கள். அவர்களுடைய மார்க்கம் ஷரியத்து இறுதியானது, அவர்களுடைய உம்மத்து இறுதியானது. இப்படிப்பட்ட நிலையில இந்த மார்க்கம் கியாமத்து வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்கணும். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருந்தாதான் இந்த மார்க்கம் பரவ முடியும். புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த மக்களை, அதாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சூழ்நிலை வேண்டும் என்றால் அப்போது கண்டிப்பாக போர் அங்கே இருந்தே ஆக வேண்டும். 2 விதமான போர். ஒரு போர் என்ன? தங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அப்போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிரிகளின் மீது எதிர்போர் செய்வது, இது எதிர்போர். 2வது என்ன? தங்களை சுற்றி உள்ள மக்கள் இஸ்லாமை எதிர்ப்பதற்காகவும் முஸ்லிம்களை அழிப்பதற்காகவும் உள்ள எதிரிகளாக மாறிவிடுவார்களே, ஆனால் அப்போது அந்த எதிரிகளை அடக்குவதற்காக
தேடி சென்று போர் செய்வது. இந்த இரண்டு வகையான போர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இறுதி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்திலே அல்லாஹு தஆலா கட்டாயமாக்கி விட்டான். இது குறிப்பாக முதலாவது மதீனாவாசிகளாகிய முஸ்லிம்களின் மீது மக்காவாசிகள் மீது போர் தொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. குத்திப அலைக்குமுல் கிதால் ஐ கிதாலு அஹ்லி மக்கா, மக்காவாசிகள் மீது போர் தொடுப்பது உங்கள் மீது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இதுதான் பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றது. பொதுவான போர் அல்ல. பொதுவான போர் எப்போது கட்டாய கடமையாகிறது? எப்போது அவர்கள் நம்மை எதிர்ப்பதற்காகவும் நம்மீது ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய மார்க்கத்தின் மீது அழுத்தம் செய்வதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்களோ அப்போது அந்த அழுத்தத்திலிருந்து நாம் விடுபடுவதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக நாம் தேடி சென்று போர் செய்வதோ அல்லது எதிர்ப்பு போர் செய்வதோ நம் மீது கடமையாக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க சமாதானத்தை விரும்பினார்கள், ஒற்றுமையை விரும்பினார்கள், இணங்கி செல்வதை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்ததற்கு பிறகு நம்ம மதீனால எப்படியெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். மக்கால இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இணங்கி சென்றார்கள் என்பதை பார்த்தோம். ஒரு கட்டத்தில் மக்காவையே அவர்களுக்கு விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்று தங்களது தோழர்களையும் அனுப்பிவிட்டார்கள். இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தலிலும் இறங்கி வருவதிலும் ஒரு அழகிய முன்மாதிரியை அங்கே நமக்கு நிரூபித்தார்கள். புரியுதா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சீராவுடைய ஒரு சுருக்கமான ஒரு அமைப்பு. சரி, இப்படியெல்லாம் இருந்தும் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டன, எப்படிப்பட்ட சோதனைகள் அவர்கள் மீது பொழியப்பட்டன. இந்த மக்காவுடைய காஃபிர்களும் அந்த காஃபிர்களோடு சேர்ந்து கொண்ட யூதர்களும், நல்லா கவனிங்க, ஒன்று முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு சிலைகளை கொண்டு இணை வைக்கக்கூடிய சிலை வணங்கிகளான முஷ்ரிக்குகள். புரியுதா? இரண்டாவது அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இந்த நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்த அல் கஃபரத்து மின் அஹ்லில் கிதாப். இந்த அஹ்லுல் கிதாபுல காஃபிர்களும் இருந்தார்கள், முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் காஃபிர்களாக இருப்பதோடு முஷ்ரிக்குகளாகவும் இருந்தார்கள். சரியா? அப்ப இவர்கள் யார் யாரு? அல் கஃபரத்து மின் அஹ்லில் கிதாபுல யூதர்களும் வருவாங்க, நஸ்ரானிகளும் வருவார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சதி செய்வது, அதாவது சூழ்ச்சிகள் செய்வது, முஸ்லிம்களுக்கு எதிராக குழப்பம் செய்வது, முஸ்லிம்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்குவது, முஸ்லிம்களுக்கு எதிராக முஷ்ரிக்குகளை தூண்டுவது, இது யூதர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தன. அதுல குறிப்பா ஹைபர் போன்ற இடங்கள், அதையும் நம்ம படித்தோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சதி திட்டங்களோடு சேர்ந்து அவர்களும் யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்குண்டான பெரிய படைபலங்களை, வலிமைகளை, ஆயுதங்களை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சரி, அது போக ஏனைய அந்த அரபு நாடுகளை சுற்றி உள்ள ஐரோப்பிய தீபகற்பங்கள், ஐரோப்பிய நாடுகள், அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நஸ்ரானி மதுஹபுகள்ல, கிறிஸ்தவத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெரிய ஒரு, அதாவது இஸ்லாமோட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவர்களுக்கு என்னன்னு சொன்னா தங்களுடைய சாம்ராஜ்யங்கள் அழிந்து விடுமோ என்ற பயம். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி நீண்ட காலமாக சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்து மக்களை எல்லாம் வருத்தி, மக்களை எல்லாம் அடிமைகளாக்கி சுரண்டி ஒரு பெரிய, அதாவது ஆளும் வர்க்கத்தினர் சுகபோகமான மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த இடங்களிலே கிறிஸ்துவ மதத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து அவர்கள் மக்களை, அதாவது கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக, கொடுங்கோல்களாக இருந்தார்கள். ஒரு சில நல்லவர்களும் இருந்தார்கள், பொதுவாக நீதமாக ஆட்சி செஞ்சவங்களும் இருந்தாங்க. பெரும்பாலானவர்கள் இப்படித்தான். பிற ஆட்சி அதிகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டியது சுற்றியுள்ள அரேபிய தீபகற்பத்திலேயே
அதாவது முழுக்க முழுக்க ஜசீரத்துல் அரபுனுடைய உள்பகுதியாக இருந்த பகுதிகளை தவிர ஏனைய அரபிய தீபகற்பம், உதாரணமாக சிரியா இருக்குது, ஏமன் இருக்குது, அதே போல உருதுன் இருக்குது, இவற்றையெல்லாம் அரபிய தீபகற்பம், அரபிய பூமிகள். புரியுதா? ஷாம் என்று சொல்லும்போது இன்றைக்கு உள்ள இந்த பிலஸ்தீன் வரும். இவையெல்லாம் அரபிய பூமிகளாக இருந்தாலும் இந்த அரபியர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை தங்களுக்கு அடிமைகளாக ஆக்கி தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் மீது திணித்து வைத்திருந்தார்கள். இஸ்லாமுக்கும் இந்த கிறிஸ்தவ யூத மதத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். வரலாற்று ரீதியில யாரெல்லாம் வரலாற்றை படிப்பார்களோ, நீதமாக ஆய்வு செய்வார்களோ, கண்டிப்பாக இந்த முடிவுக்கு அவர்கள் வருவார்கள். உலகத்தில் எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தாலும் சரி, அவர்கள் தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மதத்தை தங்களுடைய நாட்டு மக்கள் மீது கட்டாயமாக திணித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களை தவிர, முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களை தவிர, இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மட்டும்தான் எந்த ஒரு வகையிலும் சரி தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு போதித்தார்களே தவிர அவர்கள் மக்கள் மீது திணிக்கவில்லை. தங்களுடைய நாட்டு மக்கள் மீது இஸ்லாமிய அவர்கள் கட்டாயப்படுத்தவில்லை. அதனாலதான் இந்தியாவில் 950 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு கூட முஸ்லிம்கள் 13% தான் முஸ்லிம்களுடைய ஆட்சி முடியும் போது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மக்களுக்கு முழு சுதந்திரத்தை அவர்கள் மத விஷயங்களிலே கொடுத்திருந்தார்கள். 150 ஆண்டுகள் அல்லது கொஞ்சம் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பிரித்தானியா இஸ்திமார் காலனி ஆதிக்கங்கள்ல அவ்வளவு மத ரீதியான கொடுமைகளும் தாக்குதல்களும் எல்லா மக்கள் மீதும், முஸ்லிம்கள் மீதும் பிற மக்கள் மீதும் நடத்தப்பட்டது வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் உலகம் ஃபுல்லாவே கிறிஸ்தவர்கள் யூதர்களை அழிப்பது, யூதர்கள் கிறிஸ்தவர்களை அழிப்பது, அதுபோக எந்தெந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டில் இருந்தாங்களோ அவர்களை எல்லாம் மத ரீதியாக துன்புறுத்துவது, இது இந்த 2 கொள்கையை சேர்ந்தவர்களுடைய ஒரு அடிப்படையாக இருந்தது. இப்போது சில காலங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பொதுவான விழிப்புணர்வுகளும் பொதுவாக உரிமைகளும் இந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனாலையும் இப்போ கொஞ்சம் அடங்கி போயிருக்காங்களே தவிர, இவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் இவர்கள் தங்களுடைய அதாவது சுய ரூபத்தை, தங்களுடைய முழு வெளிப்படையான தங்களுடைய அந்த கெட்ட குணங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். அதையும் நம்ம இன்றைய காலத்திலையும் நடைமுறையில் வரலாறுல நிகழ்காலத்தினுடைய உதாரணங்களை கொண்டு நம்ம அதை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கெட்டவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளார போவோம். ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இஸ்லாம் உலகை ஏன் ஆட்சி செய்ய வேண்டும்? பிற ஆட்சியாளர்களை விட, பிற மத ஆட்சியாளர்களை விட இஸ்லாம் ஓங்கி இருந்தால், இஸ்லாமிய மன்னர்களுடைய, இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய ஆட்சி ஓங்கி இருந்தால் உலக மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதையெல்லாம் இந்த ஒரு சின்ன அமர்வுல நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதற்காக வேண்டிதான் போர்களை தவிர பிற அதாவது சாம்ராஜ்யங்கள், புரியுதா, அது முன்னாடி இருந்த ரோம சாம்ராஜ்யங்களா இருக்கட்டும், பாரசீக சாம்ராஜ்யங்களா இருக்கட்டும், அல்லது இன்று இருக்கக்கூடிய ஐரோப்பிய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அல்லது கதம் முடிஞ்சு போன சோவியத் சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், இவர்களை பொறுத்த வரைக்கும் சுரண்டுவதும் ஒரு மக்களை அடிமையாக வைத்திருப்பதும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இஸ்லாமிய கிலாஃபத் என்பது, இஸ்லாமிய ஆட்சி என்பது மக்களுக்கான நீதத்திற்கான ஆட்சி, மக்களுக்கான உரிமைக்கான ஆட்சி, மக்களுக்கான பாதுகாப்புக்கான ஆட்சி என்பதையும், ஏழை எளியவர்கள் எல்லா வர்க்கத்துக்குமான உரிமைகள் சென்று சேருவதற்கான ஆட்சி என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சீராவை படிப்பதனுடைய மிக முக்கியமான பாடங்கள் இது ஒன்று. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவர்கள் அரபிய தீபகற்பத்தில் பயணம் செய்கிறாங்க. அநேகமாக அது நஜரான் பகுதியாக இருக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள், வயதானவர்கள், அந்த மக்களை எல்லாம் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. ஒரு ஊரினுடைய ஒரு ஓரத்தில் தங்களோட வந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மக்கள்லாம் யாரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லப்படுது இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், அஹ்லுல் கிதாப் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவங்கெல்லாம் அவங்களுடைய சமுதாயத்தாலையும் கைவிடப்பட்டவர்கள்,
இவங்கெல்லாம் வயதானவர்கள், என்ன செய்கிறாங்க? இவங்க பொழப்புக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாசகம் எடுக்கிறது, இவங்களுடைய சர்ச்சுகளில் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்றது, இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கைகள் போய் கொண்டிருக்கிறது. கேட்குறாங்க, இவங்களுக்கு வாழ்வாதாரங்கள் இல்லையா? இல்லை, இவங்கெல்லாம் சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா கலீஃபா உமரை பொருந்தி கொள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை தந்தருள்வானாக. கலீஃபா உமர் ஏன் உலகத்தில் அதாவது எதிரிகளாலும் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலீஃபாவாக இருந்தார் என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள்ல இது ஒரு ஆதாரம். அப்ப கலீஃபா உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் வாலிபர்களாக இருந்தபோது இவர்கள் சம்பாதித்த இவர்களுடைய செல்வத்திலே இவர்கள் இஸ்லாமிய அரசாங்கமாகிய நமக்கு ஜிஸியா செலுத்தினார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது இவர்கள் வயோதிகர்களாக ஆகி இவர்கள் சம்பாதிப்பதற்கான வலிமையை இழந்தபோது இவர்களுடைய மக்கள் இவர்களை கைவிட்டு விட்டாலும் இஸ்லாமிய அரசு இவர்களை கைவிடுமா? இவர்கள் வாலிபத்தில் நமக்கு ஜிஸியா செலுத்தினார்கள், இவர்களுடைய வயோதிகத்தில் இவர்களை நாம் பாதுகாப்போம் என்று கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக தன்னுடைய எழுத்தாளர்களை கணக்காளர்களை வரவைத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் கேட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பைத்துல் மாலில் இருந்து ஒவ்வொரு மாதமும் செலவுக்கான தொகைகளை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டுவிட்டு அதை கட்டளையாக்கிவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள். அதற்கு பின்னால் வந்த அத்தனை கலீஃபாக்களும் இஸ்லாமிய மன்னர்களும் அவர்களிடத்தில் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் தங்களுக்கு முன்னால் சென்ற கலீஃபாக்கள் அரசாட்சியிலே என்ன சட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வரையறுத்து விட்டு சென்றார்களோ அதை அவர்கள் பேணிக் கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, செத்தா சாகட்டும், அடுத்த ஜாதி மக்கள் தானே, அடுத்த மதத்து மக்கள் தானே என்று கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து செல்லவில்லை. மாறாக அந்த மக்கள் தங்களுடைய வாலிபத்திலே தங்களுடைய அரசாங்கத்திற்கு செலுத்திய ஜிஸியாவோடு சம்பந்தப்படுத்தினார்கள். வாலிபத்திலே இவர்கள் நமக்கு ஜிஸியா கொடுத்தார்கள், இவர்களை பாதுகாப்பதற்கு. அது அவர்கள் கொடுக்கின்ற காலம் வரை மட்டுமல்ல, அவர்கள் சம்பாதிப்பதற்கு பலவீனத்தை அடைந்த போது அவர்களுக்கு இயலாமை ஏற்பட்டு சம்பாதிக்க முடியாமல் போன போது கூட முஸ்லிம் அரசாங்கம் அவர்களை கைவிடக் கூடாது என்பதற்கான அழகிய முன்மாதிரியை கலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே நமக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அத்து அலைஹா பின் நவாஜித், எனது சுன்னத்தை நேர்வழி பெற்ற வழிகாட்டப்பட்ட கலீஃபாக்களின் சுன்னத்துகளை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள், கடவாய் பொருட்களை கொண்டு அவற்றை கவ்விப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார்கள். புரியுதா? ஆக இதிலிருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும், நாம் நம்முடைய தௌஹீதை நிலைநிறுத்துவதற்கு தாவாவிலே கவனம் செலுத்துவது போன்று அல்லாஹுடைய அதாவது மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு நம்முடைய கல்வியை நாம் பரப்புவது போன்று, அதாவது முஸ்லிம்கள் குறிப்பாக இஸ்லாமிய நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஒரு உண்மையான பாதுகாப்பான இஸ்லாமிய ஆட்சி நிலவ வேண்டும் என்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுபோக அந்த ஆட்சியை பார்த்து உலகமெல்லாம் அதாவது மக்கள் இஸ்லாமிய ஆட்சியை தங்களுடைய நாடுகளிலே செயல்படுத்துவதற்கான அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக திகழ வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்ப திரும்ப நம்ம நம்முடைய கிலாஃபத்துடைய காலத்துக்கு நம்ம போகணும். அதை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாம் கண்ணியம் பெறும், நம்முடைய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, உலக மக்களுக்கு பாதுகாப்பு. விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹுமே சரி, இப்போ நம்ம பாடத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். படித்துக்கொண்டு அப்படியே அதனுடைய விளக்கங்களையும் சேர்த்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு நம்ம பேசினதிலேயே புரிஞ்சிருப்பீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போர் செய்தார்கள். அவர்களுடைய போர் திணிக்கப்பட்ட போரும் இருந்தது, சில போர்கள் முன்னேறி சென்ற விருப்பமான போரும் இருந்தது, இப்படியா பாதுகாப்புக்கான போரும் இருந்தது, பாதுகாப்பதற்கான போரும் இருந்தது, மக்களை பாதுகாப்பதற்கான போருமாகவும் இருந்தது. எப்படி மக்காவை வெற்றி கொள்வதற்கு அவர்கள் செய்த போர், அதே போல தபூக்குடைய போர். கவனிங்க, போர்கள் ஒரு கண்ணோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த படை பிரிவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போருக்கு கஸ்வா என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த போர்களுக்கு சரியத்துன் என்று சொல்லப்படும். ஆக கஸ்வா, அதே போல சரியா மற்றும் குழுக்கள் ஆகியவற்றின் நிலைமைகள், பின் விளைவுகள், மாற்றங்கள் பற்றி நாம் ஆய்வு மேற்கொண்டாலும் அல்லது வேறு யாரும் ஆய்வு செய்தாலும் கீழ்கண்ட முடிவுக்கே வர முடியும். அது என்ன முடிவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களில் தலை சிறந்தவராக விளங்கியது போன்று அனுபவம் வாய்ந்த ஒரு ராஜதந்திரியாகவும் நிபுணத்துவம் நிறைந்த தலை சிறந்த தளபதியாகவும் விளங்கினார்கள். போரில் பல அனுபவம் பெற்ற தளபதிகளையும் தன் நுண்ணறிவால் மிஞ்சி இருந்தார்கள். தான் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் அவர்களின் போர் திறனிலோ இராணுவ முகாம்களை சரியான உறுதிமிக்க முக்கிய இடங்களில் அமைத்து போர் புரிவதிலோ ஒரு காலம் தவறு நிகழ்ந்ததில்லை. இவை அனைத்திலும் எக்காலத்திலும் எந்த போர் தளபதியிடமும் இருந்திராத அரிய நிபுணத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அழகிய முன்மாதிரியாக, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன், அழகிய முன்மாதிரி. ஆக அந்த அழகிய முன்மாதிரி என்பது மஸ்ஜிதிலே இமாமாக இருப்பதிலும் சரி, குடும்பத்திற்கு கணவனாக தந்தையாக இருப்பதிலும் சரி, ஒரு நபியாக ரசூலாக இருப்பதிலும் சரி, அந்த நபியாக ரசூலாக இருப்பதனுடைய இன்னொரு வெளிப்பாடாக ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக எப்படி இருப்பது. அப்ப தலைவர் என்ற பொறுப்பு வறுமையானால் அந்த தலைவருக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. மார்க்க ரீதியான பொறுப்பும் இருக்கு, சமூக ரீதியான பொறுப்பும் இருக்கு, நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான, தன்னை நம்பிக்கை கொண்ட, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய, தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான அந்த பொறுப்புகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்குவதும் இந்த போர்களுடைய படிப்பினைகள் பாடங்களிலே முக்கியமான ஒன்று. கவனிங்க, உஹது போர், ஹுனைன் போர். இப்போ ஒரு கேள்வி வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திலையும் ஒரு சிறந்த நிபுணத்துவத்தை நிலைநிறுத்தினார்களே, அப்போ இந்த உஹது போர், ஹுனைன் போர்ல ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை பற்றி அதுக்கு என்ன பதில்? உஹது போர், ஹுனைன் போர் ஆகிய போர்களில் படையினரின் தவறான முடிவுகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்ததாலும் தான் பின்னடைவு ஏற்பட்டது. புரியுதா? உஹது போர்ல என்ன செய்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை குன்றிலிருந்து இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் தோழர்களிலே சிலர் இறங்கிவிட்டார்கள். ஹுனைன் போர்ல எல்லாரும் வந்து கொண்டிருக்கும் போது சில பேர் பெருமையா பேசிட்டாங்க, இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களுடைய அதிகமான எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு கர்வத்தை, பெருமையை, ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்து விட்டது, ஆனால் அது உங்களை பாதுகாக்க முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சிலருடைய அந்த ஒரு செயல்பாடுகளால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்பாடுகளால் தான் அந்த தோல்வி ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா அடுத்து மன்னித்து விட்டான். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் நம்ம அந்த விஷயங்களை பற்றி பேசணுமே தவிர இதை வைத்துக்கொண்டு சஹாபாக்களை விமர்சிப்பது நமக்கு கூடாது. புரியுதா? ஏன்? அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டான். அந்த குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னித்து விட்டான். ஃபதாப அலைக்கும் சும்ம தாப அலைக்கும், ஆக உங்களை மன்னித்து விட்டான், பிறகு உங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் அவர்களை மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்கியதற்கு பிறகு அவர்களுடைய தவறுகளை நாம் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு தான் பேச வேண்டுமே தவிர அவர்களை விமர்சித்து தரம் தாழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த அடிப்படையில் பேசக்கூடாது. அது நம்முடைய ஈமானை பாதித்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப திரும்ப ஒரு தடவை படிப்போம். உஹது போர், ஹுனைன் போர் ஆகிய போர்களில் படையினரின் தவறான முடிவுகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்ததாலும் தான் பின்னடைவு ஏற்பட்டது. இவ்விரண்டு போர்களில் முஸ்லிம்கள் தோற்று பின்னடைந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை முன்னோக்கி சென்று தங்கள் துணிவையும் வீரத்தையும் நிலைநாட்டினார்கள். புரியுதா? பொதுவா ஒரு போர்ல தோல்வி ஏற்பட்டுட்டா அந்த போரை வழிநடத்தி கொண்டிருந்த மன்னரோ அல்லது தளபதியோ தப்பித்து ஓட பார்ப்பாங்க. ஆனா ஒருபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து ஓட அவர்கள் முயற்சி செய்ததே இல்லை.
புரியுதுங்களா? பெரும்பாலும் அதே வழியில தான் பல சஹாபாக்களும் இருந்தாங்க. அந்த வஸ்ஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபி தோழர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும், நீங்க புரியணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா, ஹதீஸ் இதெல்லாம் சேர்த்து வைத்து வெளி அழுத்தத்துக்கு உட்படாமல் நீங்க சிந்திச்சாதான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஹதீஸை விட்டுடுறது, ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு சம்பவத்தை கண்டு காணாம விட்டுடுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரால ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே வைத்துக் கொள்வது, மற்ற பகுதியெல்லாம் புறக்கணிக்கிறது, அல்லது வெளி அழுத்தம், தாங்கள் இருக்கக்கூடிய நாட்டுடைய அழுத்தமோ அல்லது தங்கள் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய அழுத்தமோ, இந்த அழுத்தத்துக்கெல்லாம் உட்பட்டால் அப்ப நீங்க நேர்வழிய இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்க முடியாது, குழம்பி போயிடுவீங்க, பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க. புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதே போல சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும், போருக்கு போகும்போது அவர்கள் வெற்றியாக எதை நினைத்தார்கள் என்றால் ஷஹாதத்தை தேடிதான் போனாங்க. புரியுதா இல்லையா? வீர மரணம், அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணத்தை அடைய வேண்டும் என்றுதான் போனாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது கடமையாக்கப்பட்டதனுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்லும்போது வயத்தஹித மின்கும் ஷுஹதா, வயத்தஹித மின்கும் ஷுஹதா, உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டது, நீங்கள் போர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் உங்களிலே சிலரையோ பலரையோ ஷஹீதுகளாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். மூமின்களுக்கு அந்த தரஜாவை அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறான். புரியுதா? அப்ப இந்த ஷஹாதத் என்பது வீரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த வீரம், துணிவு இருந்தாதான் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இல்லை என்றால் உங்கள் மீது சீக்கிரமா ஆதிக்கம் செலுத்திடுவாங்க, உங்களுக்கு உங்க மேல அழுத்தம் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க உங்க நாட்டில் இருந்தாலும் கூட 100% உங்க நாட்டில் மன்னரிலிருந்து கடைசி பியூன், பியூனுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல அந்த காலத்தில் பியூன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆபீஸ் பாய், வேலை செய்யறன்னு சொல்றாங்களே, அந்த மன்னரிலிருந்து கடைசி பியூன் வரைக்கும், அந்த ரோடு கூட்டவர்னு வச்சுங்களேன், அவர் வரைக்கும் முஸ்லீமா இருந்தாலும் கூட நீங்க 1% கூட இஸ்லாமை பின்பற்ற முடியாது. எப்பொழுது என்றால் நீங்கள் கோழைகளாக இருந்தீர்களே ஆனால், நீங்கள் கோழைகளாக ஆகிவிட்டீர்களே ஆனால் உங்க நாட்டில் கூட நீங்க இஸ்லாமை பின்பற்ற முடியாது. அந்த அளவுக்கு பிறர் உங்கள் மீது அழுத்தம் கொடுத்து விடுவார்கள். இல்ல சிப்பாய் இல்ல, பியூனுங்கிறது வேற. பியூன்னா அடிமட்ட ஊழியருக்கு சொல்லுவாங்க, சிப்பாய்னா போர் வீரர்ல. அப்ப அதுதான் இன்றைய இஸ்லாமிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கு. முஸ்லிம் நாடு, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் இவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் இஸ்லாமை அமல்படுத்த அவர்கள் முன் வருவதில்லை. அதுக்கு என்ன காரணம்? எடுபடி வேலை செய்யறவங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாம் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஆட்சி செய்தால் நாம் பிற சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு விடுவோம், பிற சமூகம் நம் மீது பொருளாதார தடைகளை போட்டுவிடும், பல விஷயங்கள். மக்கள் நம்மள அதாவது சொல்றாங்களா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எவ்வளவு பெரிய குஃப்ர், புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி ஆலிம்கள் பிரச்சாரம் செய்யணும், அழைப்பாளர்கள் பிரச்சாரம் செய்யணும். இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டங்களை, அதாவது கவானின் ரஜியா, அதாவது பிற்போக்கான சட்ட திட்டங்கள் என்பதாக, எது விபச்சாரத்திற்குண்டான குற்றங்கள் தண்டனைகளையோ, திருடினால் ஒரு திருட்டுக்குண்டான தண்டனைகள், இந்த மாதிரியான தண்டனைகளை எல்லாம் பிற்போக்கான அதாவது கற்கால சட்டத்திட்டங்கள் என்றெல்லாம் மக்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. மக்கள் அமைதியா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களோ ஆலிம்களோ அழைப்பாளர்களோ இதெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஜும்மால எப்படி தௌஹீது பேசப்படுகிறதோ, சுன்னாக்கள் பேசப்படுகின்றனவோ, அது போன்று இந்த சட்டங்கள் பேசப்பட வேண்டும். இதனுடைய இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பாதுகாப்புகள் என்ன என்று பேசப்பட வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் பேசப்படாத காரணத்தினாலதான் இன்றைக்கு பாருங்க, முஸ்லிம் நாடுகள்ல விபச்சாரங்கள் மலிந்து கொண்டிருக்கின்றன, முஸ்லிம் நாடுகள்ல திருடுகள் மலிந்து கொண்டிருக்கின்றன. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பக்கம் இந்த அதாவது சட்டம் அமல்படுத்தப்பட்டு
அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் அமல்படுத்தப்பட்டிருப்பது ஒரு பக்கம். அப்படி அமல்படுத்தப்படாத காரணத்தினால முஸ்லிம்கள் அந்த குற்றங்களை செய்யலாமா? செய்யறாங்க. முஸ்லிம்கள் அந்த குற்றங்களை செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜினா விபச்சாரம் என்பது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு தண்டனை, 100 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டிய ஒரு தண்டனை உள்ள ஒரு குற்றம். அதுபோன்று திருடு என்பது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல, கைகள் வெட்டப்பட வேண்டிய ஒரு தண்டனை உள்ள ஒரு குற்றம். அதுபோன்று வழிப்பறி கொள்ளைகள், ஆயுதம் ஏந்தி கொள்ளை அடிப்பது, மாறுகால் வெட்டப்பட வேண்டிய ஒரு தண்டனை உள்ள ஒரு குற்றம். இதெல்லாம் பேசப்படணும் மக்களுக்கு மத்தியில். இன்னைக்கு பாருங்க, பேசப்படாததுனால முஸ்லிம் நாடுகள்ல திருடர் இருக்கிறானா அவங்க முஸ்லிமா காஃபிராங்க? முஸ்லிம் நாட்டில் திருடுறவங்க யாருங்க? இப்ப நீங்க ஒரு முஸ்லிம் நாட்டில் வசிக்கிறீங்க, திருட்டு குற்றங்கள் யாரு செய்யறா சொல்லுங்க? 95% 90% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, 10% மற்ற மத மக்கள் இருக்கிறாங்க. இப்ப குற்றவாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல? 90% பொருத்தமான அளவுக்கு அவ்வளவு குற்றவாளிகள். ஏன் காரணம் என்ன? ஒன்று, குற்றங்களுக்கான தண்டனைகளும் அங்கே கொடுக்கப்படுவது கிடையாது இஸ்லாமிய முறைப்படி. இரண்டாவது, அப்படி கொடுக்கப்படாத தனிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களுடைய குற்றமாக இருந்தாலும் அழைப்பாளர்கள், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள், தாயிகள், அவங்களுடைய கடமை என்ன? இந்த குற்றங்களுடைய தண்டனைகள் மார்க்கத்தில் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் போருக்கு போனதே ஷஹாதத்துக்காக வேண்டி. புரியுதா? அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். குர்ஆன்ல நீங்க பாருங்க, வமன் யுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் ஃபயுக்தல் அவ் யக்லிப். யார் அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு செல்வாரோ அவர் கொல்லப்பட்டால் அல்லது வெற்றி அடைந்தால். முதல்ல எதை முற்படுத்தின அல்லாஹு தஆலா? ஷஹாதத்தை முற்படுத்தினான். அதே போல நல்லவர்களை அல்லாஹ் சொல்லும் போது ஷஹீதுகளை அல்லாஹ் முற்படுத்தினான். இன்னும் குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹு தஆலா ஷஹாதத்தை பற்றி சொல்கிறான். அதனால இந்த ஷஹாதத்தினுடைய அந்த வேட்கை, தேடல் என்பதுதான் உம்மத்திலே வீரத்தை கொண்டு வரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உம்மத்தில் எழுதிக்குங்க. ஏன்னா குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு தான் நான் விளக்கம் சொல்றேனே தவிர, அதிலிருந்து தான் உங்களுக்கு சொல்றேனே தவிர என் சொந்த கருத்து, சோக கருத்துலாம் உங்களுக்கு நான் சொல்லல. அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். புரியுதா? இந்த ஷஹாதத்துடைய தேடல் இருந்தால்தான் முஸ்லிம் உம்மா வீரமிக்க உம்மத்தாக இருக்கும். எதிரிகளை எதிர்த்து நின்று தனது சமூகத்தையும் தனது மார்க்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய உம்மத்தாக இருக்கும். அல்லாஹுடைய தீனிலே சமரசம் செய்து கொள்ளாத, அல்லாஹுடைய தீனிலே விட்டு கொடுக்காத ஒரு சமுதாயமாக இருக்கும். இந்த வீரம் இந்த சமுதாயத்திலே இல்லாமல் போய்விட்டால், வீரம் முஸ்லிம் ஆனா வீரம் இல்லாதவனாக இருந்தால், அவன் எப்பேற்பட்ட தொழுகையாளியா இருந்தாலும் சரி, இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவனா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு ஹசன் பஸ்ரி ரேஞ்சில் இபாதத்துக்கு போயிட்டாலும் சரி, அல்லது வேற உதாரணத்துக்கு யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, அப்படி போயிட்டாலும் சரி, அவன் ஒரு கோழையாக இருப்பான். தன்னுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுத்து கொண்டு கடைசியிலே குஃப்ரை திருப்தி கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃப்ரை திருப்தி கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுவான். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். கடைசியில் அவங்க மில்லத்தோட போய் சேர்ந்துருவாங்க. இதை நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? எத்தனை பெரிய பெரிய ஆலிம்கள், வணக்கசாலிகள், நம்மளை விட கல்வியில இபாதத்துல அதிகமானவங்க, பெரிய பெரிய தாடி, பெரிய பெரிய தலப்பா, யாரோட மஜூசிகளோட உட்காந்து, சிலை வணங்கிகளோட உட்காந்து அந்த பூஜையில கலந்து கொள்றது என்ன, இவங்க ஒரு பக்கம் ஃபாத்தியா ஓதுறது என்ன, அவங்களோட கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்க மார்க்கமும் ஒண்ணுதான் எங்க மார்க்கமும் ஒண்ணுதான்னு பேசுறது என்ன, அந்த கோயில்ல போய் சர்ச்சில் போய் மணி அடிக்கிறதுன்னு, இவங்க யார்? இவங்கெல்லாம் அதாவது இஸ்லாமிய கல்வியில டாக்டரேட் வாங்கினவங்க, இஸ்லாமிய நாடுகளுடைய மார்க்க துறை, அவுகாஃபு, இர்ஷாது, தாவாவுடைய துறையில மிகப்பெரிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? கோயில்ல மணி அடிக்கிறாங்க, சர்ச்சில் மணி அடிக்கிறாங்க, அங்க போய் உட்கார்ந்து அந்த வழிபாடுகளை அங்கீகரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆகி போயிடுது நிலைமை பாருங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நம்மை பொறுத்த வரைக்கும் லக்கும் தீனுக்கும் வலியது. உங்க இபாதத்தை நீங்க செய்றீங்களா?
இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்க உங்க இபாதத்துக்குள்ளார வந்து உங்களை தடுக்க மாட்டோம். ஆனா நாங்க உங்க இபாதத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்பினா அதுக்கு நாங்க தயாரில்லை. அதான் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புது வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புத் லக்கும் தீனுக்கும் வலியதீன். உங்க இபாதத்து உங்களுக்கு, அதுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் என்னவோ அது உங்களுக்கு. புரியுதுங்களா இல்லையா? இப்ப விஷயத்துக்கு வாங்க. எதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் புறமுதுகு காட்டாமல் எதிரிகளை முன்னோக்கி சென்று தங்கள் துணிவையும் வீரத்தையும் நிலைநாட்டினார்கள். இதுதான் ஹலீஃபாக்கள் எல்லாருமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி ஹலீஃபாவானதுக்கு பிறகு சரி, உமருல் ஃபாரூக் ஹலீஃபா ஆயிட்டாங்க, போருக்கு கிளம்பிட்டாங்க. உமரே நீங்க ஹலீஃபா போருக்கு போயிட்டீங்கன்னா அப்ப யாரு நிர்வகிக்கிறது? அல்லாஹ் அக்பர், நான் எப்படி போருக்கு போகாம இருக்க முடியும்? புரியுதா? அப்ப வீரம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள்ல ஒன்று. புரியுதா? அதனாலதான் போரிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவதை மிகப்பெரிய பாவத்தில் ஒரு பாவமாக, மிக கொடூரமான பாவமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். பல குர்ஆன் ஆயத்து இருக்குது, பல குர்ஆன் ஆயத்து இருக்குது, சாதாரண ஆயத்து கிடையாது, கடுமையான ஆயத்து. அல்லாஹ் சொன்னான் போரிலிருந்து புறமுதுகு காட்டுறத குஃபுருக்கு நெருக்கமான பாவமாக அல்லாஹ் கொண்டு போறான். புரியுதா? இதற்கு உஹது போர் எடுத்துக்காட்டாகும். போரில் ஏற்பட்ட தோல்வியை வெற்றியாக மாற்றினார்கள். இதற்கு ஹுனைன் போரை எடுத்துக்காட்டாக கூறலாம். இது போன்ற உக்கிரமான போர்களில் படையினர் புறமுதுகிட்டு தோற்று திரும்பி ஓடும்போது தளபதிகள் தங்களை காப்பாற்றிக் கொண்டு தப்பிப்பதிலேயே குறியாயிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் எதிரிகளை நோக்கியே முன்னேறினார்கள். இதுவரை நாம் கூறியது நபி அவர்களின் போர் நிபுணத்துவம் பற்றிய ஒரு கண்ணோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் செய்த பிரச்சாரம் என்ன? உஹிப்பு அன் உக்தல ஃபீ சபீலில்லாஹ் ثم உஹியா ثم உக்தல் ثم உஹியா ثم உக்தல் ثم உஹியா ثم உக்தல். நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும், பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பிறகு கொல்லப்பட வேண்டும், பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பிறகு கொல்லப்பட வேண்டும், பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போயிட்டா யாருமே துன்யாக்கு வருவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள், ஷஹீதுகளை தவிர. இங்க ஷஹாதத்துல ஒரு பெரிய பாக்கியம் இருக்குங்க. சில பேருக்கு யோசனை வரும், என்னடா அல்லாஹ்வுடைய பாதையில எப்படிடா இவங்க வந்து ஒரு ஷஹீத் ஆகுறாங்க, அல்லது இவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாங்குறாங்க? ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போனார்னா அவருக்கு போர்ல ஏற்படக்கூடிய காயங்களுடைய வலி எப்படி இருக்கும்னா, மற்ற அதாவது காயப்படக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி வலிக்காது, அவங்களுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் வலிக்குமா. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு இலகுவை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகின்றான். அதே போல அவர்களுடைய சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். நாளை மறுமையில எழுப்பப்படும் போது அங்கே நிறம் இரத்தத்தின் நிறமாக இருக்கும், ஆனால் வாடையோ கஸ்தூரியின் வாடையாக இருக்கும். மேலும் அடுத்தது, அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு ஆட்சியாளர், சிறந்த ஒரு தளபதி என்பதை அல்லாஹு தஆலா ஒரு முன் உதாரணமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போருடைய நுணுக்கங்களில் ஒரு முக்கியமான நுணுக்கமாக ஆக்கி வைத்தான். அடுத்ததாக மேலும் இப்போர்களினால் அரபுலகம் முழுவதும் பாதுகாப்பு பெற்றது. ஏன்? ஏற்கனவே இந்த ரோமர்களும் பாரசீகர்களும் சும்மா அடிச்சாட்டியங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டான். அங்கு நிம்மதி நிலவியது, குழப்பத்தி அணைந்தது. இஸ்லாமிற்கும் சிலை வழிபாட்டிற்கும் இடையே நடந்த போர்களில் எதிரிகளின் வலிமை குன்றியது. அவர்கள் சமாதானத்திற்கு அடிபணிந்தனர். புரியுதா? நம்ம சமாதானத்துக்கு போகக்கூடாது. யாரு தான் சமாதானத்துக்கு வரணும்? அவங்க தான் சமாதானத்துக்கு வரணும். இதெல்லாம் எப்ப? முஸ்லிம்களாக, மூமின்களாக, வீரர்களாக இருந்தால். இஸ்லாமிய மார்க்கத்தையே விற்க தயாராக்கிட்டா அவ்வளவுதான், அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஒரு மனிதர் காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராகி விடுவார், மாலையில் மூமினாக இருப்பார், காலையில் காஃபிராகி விடுவார். அப்ப கேட்டாங்க, யார சொல்லலாம், எப்படி? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யபிஉ தீனஹு பிஅரதின் மின துன்யா, துன்யாவுடைய பொருளுக்காக, செல்வத்திற்காக தனது மார்க்கத்தை, தீனை விற்பான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
யார் சமாதானத்துக்கு வந்தா? முஷ்ரிக்குகள், மஜூசிகள், மற்றவர்கள் சமாதானத்திற்கு அடிபணிந்தனர். இஸ்லாமிய அழைப்பு பணி பரவுவதற்குண்டான தடைகளும் அகன்றன. இவை யாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய போர்களினால் ஏற்பட்டவை என்பது ஆய்வில் நமக்கு தெரிய வரும் உண்மை. மேலும் இப்போர்களில் தன்னுடன் இருப்பவர்களில் உண்மையான தோழர் யார்? முக்கியமான விஷயம், புரியுதா? மக்கால இருக்கிற வரைக்கும் எல்லா மூமின்கள் தான். மதீனால வந்தவுடனே தான் மூமினு, முனாஃபிக்கு, முஷ்ரிக்கு, அதுவும் சொல்லி பிரியுது. ஏன்? கஷ்டமான காலம். மதீனால ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் எதிரிகளுடைய தாக்குதல். அப்ப செல்வத்துக்காக வேண்டி ஒற்றவங்க யாரு? எதிரிகளுடைய தாக்குதல் வரும்பொழுது நழுவி எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு என்பது அங்கே பிரிக்கப்பட்டு விடுகிறது. புரியுதா? அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முஃமினீன ஹக்கா. இஸ்லாமிய அழைப்பு பணி பரவுவதற்குண்டான தடைகளும் அகன்றன. இவை யாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய போர்களினால் ஏற்பட்டவை என்பது ஆய்வில் நமக்கு தெரிய வரும் உண்மையாகும். மேலும் இப்போர்களிலே தன்னுடன் இருப்பவர்களில் உண்மையான தோழர் யார்? உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்து மோசடி செய்ய துடிக்கும் முனாஃபிக்குகள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரித்தறிய முடிந்தது. அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும் ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு வ தஅலமல் காதிபீன். நபியே, சரி சரி, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். இப்படி சொல்ற அல்லாஹ் தஆலா, சரி சரி, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். இந்த தபூக் போர்ல நீங்க பர்மிஷன் கேட்டாங்க பாருங்க, உடனே பர்மிஷன் கொடுத்திருக்க கூடாது. நீங்க பர்மிஷனே கொடுத்திருக்க கூடாது, பேசாம இருந்திருக்கணும். நீங்க ஏன் அப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்காம போருக்கு வரணும்னு சொல்லி ஒரே வார்த்தையோட நிறுத்தி இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும், போருக்கு வந்தவர்களை மூமின்களாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், போருக்கு வராதவர்களை பொய்யர்களாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். சரி பரவாயில்ல, அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான் இந்த தவற என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கணும். எதுக்கு சொல்றான்? அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும் ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு. உண்மையாளர்கள் யார்? வ தஅலமல் காதிபின். பொய்யர்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அது வரைக்கும் நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுட்டு அதை அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான் என்பதாகவும் அல்லாஹ் சொன்னான். புரியுதா? அப்ப உள்ளத்தில் நயவஞ்சகத்தை மறைத்து மோசடி செய்ய துடிக்கும் முனாஃபிக்குகள் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரித்தறிய முடிந்தது. இது மட்டுமின்றி போரை தலைமையேற்று நடத்தும் மிக சிறந்த தளபதிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்ப அதன் மூலமாகத்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு மார்க்கம் பாதுகாக்கப்படும். இந்த தளபதிகள் ஈராக், ஷாம் போன்ற பகுதிகளில் பாரசீகர்களிடமும் ரோமர்களிடமும் போர் புரிந்தனர். நீண்ட காலம் வல்லரசுகளாக விளங்கிய ரோமானியர்களையும் பாரசீகர்களையும் விட மிக திறமையாக படையை வழிநடத்தி தோட்டந்துறவுகளிலும் கோட்டை கொத்தளங்களிலும் ஏகபோக அடக்குமுறையுடனும் அராஜக வாழ்க்கை நடத்திய எதிரிகளை அவர்களின் வீடு வாசல் நாடுகளை விட்டு வெளியேற்றி வெற்றி கண்டனர். அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? அரபுகள் யாரு? வேட்டையாடக்கூடியவங்க அல்லது வெறும் வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் என்று இருந்த அந்த மாயையை, அந்த ஒரு குற்றச்சாட்டுகளை அல்லது அந்த ஒரு நிலைமையை மாற்றி உலகத்தையே ஆட்சி செய்து உலக மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நீதமான ஆட்சியாளர்கள் என்ற ஒரு பெரிய நிலையை உருவாக்கினார்கள். அல்லாஹ் அக்பர். இப்ப இந்த நிலைமை இன்று அதே நிலைமையில நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா, இல்ல அந்த நிலைமை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தேடி தந்த பேர் புகழை நம்ம நாசமாக்கி இருக்கிறோமா? இதை நம்ம சுய பரிசோதனை செய்யணுங்க. எல்லாருக்கும் பங்கு இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு, உங்களுக்கு பங்கு இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க இடத்துல முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம்களுடைய தவறுகள்லையும் சரி, முஸ்லிம்களுடைய பலவீனத்திலையும் சரி, கண்டிப்பாக அவருக்கு பங்கு இருக்கிறது. கவனிங்க, இது போன்ற போர்களினால் முஸ்லிம்களுக்கு தேவையான குடியிருப்பு, விவசாய நிலங்கள், தொழில்துறை போன்றவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளப்படுத்தினார்கள். இது அடிப்படை நோக்கம் அல்ல, இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். வீடு வாசலின்றி அகதிகளாக வந்த மக்களின் துயர் துடைத்தார்கள். இஸ்லாமிய அரசுக்கு தேவையான ஆயுதங்கள், படைபலங்கள், வாகனங்கள், செலவீனங்கள் அனைத்தையும் ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். புரியுதா? முஸ்லிம் நாடு என்றால்
பொதுவாக நாடுனாலே நான் கேட்குறேன், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உலகத்தில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே, ஏப்பா இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு தானா? நீங்க முதல்ல சமாதானம் ஆகிறதுக்கு நீங்க பேசுறீங்கல்ல, அவங்க அந்த முஸ்லீம் நாடு இந்த ஆயுதம் வச்சிருக்கு, இந்த முஸ்லீம் நாடு இந்த ஆயுதம் வச்சிருக்குன்னு, முதல்ல நீங்கெல்லாம் உங்க ஆயுதத்தெல்லாம் கடல்ல தூக்கி போட்டுருங்க. நீங்கெல்லாம் உங்க ஆயுதங்களை எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுருங்க. நாங்களும் ரெண்டாவது எங்க ஆயுதத்தை கடல்ல தூக்கி போட்டுறோம். அவர்கள் மட்டும் அவங்க ஆயுதங்களை கடல்ல தூக்கி போட மாட்டாங்களா, அழிக்க மாட்டாங்களா? நாளுக்கு நாள் புதிய புதிய ஆயுதங்களையும் பல, அதாவது அழிவை மிகப்பெரிய அழிவுகளை தரக்கூடிய ஆயுதங்களையும் இன்னும் புதுசா கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்களா? முஸ்லிம்கள் மட்டும் ஆயுதத்தெல்லாம் விட்டுட்டு நிராயுத பாணியா அவங்க ஆட்சி செய்யணுமா, அவங்க நாட்டை ஆளணுமா, அவங்க கம்முன்னு இருக்கணுமா? என்னடா உங்க நியாயம் இது? இது இன்னை நமக்கு பாருங்க, நம்மளும் உட்காந்துக்கிட்டு ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு மண்டையை ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அல்லாதான் பாதுகாக்கணும். திரும்ப படிக்கணும், கவனிங்க. இது போன்ற போர்களினால் முஸ்லிம்களுக்கு தேவையான குடியிருப்பு, விவசாய நிலங்கள், தொழில்துறை போன்றவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளப்படுத்தினார்கள். இதையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளருடைய, முஸ்லிம் அரசாங்கத்துடைய கடமை. வீடு வாசலின்றி அகதிகளாக வந்த மக்களின் துயர் துடைத்தார்கள். இஸ்லாமிய அரசுக்கு தேவையான ஆயுதங்கள், படைபலங்கள், வாகனங்கள், செலவீனங்கள் அனைத்தையும் ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். இவ்வனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வின் அடியார்கள் மீது வரம்பு மீறாமல் அட்டூழியம் செய்தல் ஆகிய ஏதுமின்றியே செய்து வந்தார்கள். இப்ப என்ன செய்து உலக நாடுகள்? போருக்காக வேண்டிய வரி விதிக்கிறாங்க, கடுமையான வரி விதிக்கிறாங்க, மக்கள்கிட்ட இருந்து புடுங்குறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. மேலும் இது நாள் வரை அறியாம காலத்தில் எந்த அடிப்படைக்காகவும் நோக்கங்களுக்காகவும் போர்த்தி மூட்டப்பட்டு வந்ததோ அவை அனைத்தையும் அனைத்து முற்றிலும் மாற்றி அமைத்தார்கள். அப்ப கொள்கைக்கான, நீதத்துக்கான போராக இருக்க வேண்டுமே தவிர பரம்பரைக்காக வேண்டியோ, தன்னுடைய பெருமைக்காக வேண்டியோ, தன்னுடைய பேர் புகழுக்காக வேண்டியுள்ள ஒரு போராக இஸ்லாமிய போர்கள், முஸ்லிம்களுடைய போர்கள் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கூறியதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிப்பானாக, சீர்திருத்தம் செய்து தருவானாக. எதெல்லாம் சரியாக இருந்ததோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, எது தவறாக இருந்ததோ அது என் புறத்திலிருந்து, ஷைத்தான் புறத்திலிருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழியிலே ஒன்று சேர்ப்பானாக, நன்மையிலே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் வ ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.